படம் செம்மங்க. இதை விட எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, இன்னும் ஒரு ஆளே கிடையாது. மாரி செல்வராஜ் தான். வெளியில வரும்போது எல்லாருமே ஒரு ஊக்கமான ஒரு இது, அது உண்மை சம்பவம் போட்டோன்னா அது ரொம்ப மனசு வரைட்டு உண்மை வேற லெவலு. இது மாதிரி உண்மை சம்பவங்கள் வந்து வெளியில என்னென்ன கொண்டு வரணும். நிறைய நடக்குது, அடக்குமுறைகள்லாம் இருக்கு, நம்ம நாட்டில் இருக்கு. அது தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து இந்த படத்துல மூலியமா வந்து நிறைய வெளியே வருது. இதே மாதிரி இன்னும் படங்கள் எடுக்கணும். ரொம்ப செமையா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் ரொம்ப அழகா வந்துருச்சு. இடையில இந்த ஸ்கூல் பசங்களோட இதெல்லாம் நல்லா காமெடியா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ரியலான லைஃப், அதனால என்னதான் கஷ்டப்படுற லைஃப் எப்போதுமே இதுல ஒரு மாதிரி அழிஞ்சதுங்கிறத ரொம்ப காட்டியிருக்காப்ல. அதான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இல்ல பயங்கரமா இருக்கு. முன்னாடி நடந்த விஷயத்த வந்து ஒரிஜினலா எடுத்திருக்காங்க. கஷ்டமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா எடுத்திருக்கேன், ரியலா நடிச்சிருக்கேன். ஆனா வேற லவ் செம்மையா இருக்கு. அவரோட வலியை வந்து சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட பட்ட வலியை வந்து ஒரு வலி சொல்றதுங்கிறது எல்லாரும் சொல்லிடலாம். நான் பட்ட கஷ்டத்தை நானும் சொல்லிடலாம். அவரோட வலியை தரமா பதிவு பண்ணிருக்காரு. அருமையான படம், குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு சார்? படம் சூப்பரா இருக்கு. நல்லா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப வெரி நைஸ். அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. அவரோட லைஃப் டைம் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் படத்தை பாக்குறதுக்கு மாரி செல்வராஜுக்கு நன்றி. படம் எப்படி இருந்துச்சியா? நல்லா இருந்துச்சு. படம் செம்மங்க. இதை விட எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, இன்னும் ஒரு ஆளே கிடையாது. மாரி செல்வராஜ் தான். நல்லா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்ல கதை, நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர். நல்லா பண்ணிருக்காங்க. லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருந்துச்சா? நல்ல படம் நல்லா இருந்துச்சு சார். அருமையா இருந்துச்சு. நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருந்துச்சு. சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோமோ அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் லைஃப், நம்ம டீச்சர் இதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரியே இருந்துச்சு. நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு. அப்படியே ஃபீலிங் ஆகுது. சின்ன பிள்ளை நான் அதெல்லாம் அந்த மாதிரி அடிப்படையில தான் வந்தேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தே வந்திருக்கேன் நான் வந்து. ஆமா, ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப செமையா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் ரொம்ப அழகா வந்துருச்சு. இடையில இந்த ஸ்கூல் பசங்களோட இதெல்லாம் நல்லா காமெடியா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ரியலான லைஃப், அதனால என்னதான் கஷ்டப்படுற லைஃப் எப்போதுமே இதுல ஒரு மாதிரி அழிஞ்சதுங்கிறத ரொம்ப காட்டியிருக்காப்ல. அந்த அதாவது வியாபாரி வந்தாப்ல இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி உண்மையான லைஃப்ல இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த மாதிரி அவங்களா மாறி போயிருக்கலாம், ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பின்னிட்டாப்ல. உண்மையிலே ஆரம்பம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். வெளியில வரும்போது எல்லாருமே ஒரு ஊக்கமான ஒரு இது, அது உண்மை சம்பவம் போட்டோன்னா அது ரொம்ப மனசு வரைட்டு உண்மை வேற லெவலு. நான் காரைக்குடிலேருந்து வந்தோம் இதுக்கு படம் பார்க்குறக்காண்டியே. அந்த வந்ததுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு படம், அருமையான படம். உண்மையிலே இந்த 2024 ஒரு மிகச்சிறந்த படம். நல்ல படம், நல்ல படம். அண்ணன் சொன்ன மாதிரி படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. இது மாதிரி உண்மை சம்பவங்கள் வந்து வெளியில என்னென்ன கொண்டு வரணும். நிறைய நடக்குது, அடக்குமுறைகள்லாம் இருக்கு, நம்ம நாட்டில் இருக்கு. அது தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து இந்த படத்துல மூலியமா வந்து நிறைய வெளியே வருது. இதே மாதிரி இன்னும் படங்கள் எடுக்கணும். இது எப்படி சொல்றது, படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து படிப்போட அருமை வந்து அதில் ஒரு மையக்கருத்தா இருக்கு. அது வந்து அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதில் படிப்பு வந்து ஒரு பையன் வந்து எப்படியாப்பட்டாவது படிக்கணுங்க. நான் அந்த இதை சொல்லுன்றாப்புல, அந்த கதையை சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி அவரோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வளர்ந்துருக்காப்புல. அந்த மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்தை தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து இதில் இருக்கு. கடைசி அந்த லாஸ்ட் வந்து ஃபைனல் டச்சிங் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட கல்நெஞ்சக்காரனும் கரைய வச்சிடும் மனசு. எனக்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபீலிங் ஆக மாட்டேன். நானே ரொம்ப எமோஷனாக அழுதுட்டேன். ரொம்ப இதாக இருந்துச்சு. உண்மையிலே மாரி செல்வராஜுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். நான் ரொம்ப பாராட்டுறேன். எல்லாரும் அதில் நடிச்சிருந்த கதாபாத்திரங்களை வந்து வாழ்ந்துருக்காங்க. உண்மையாலே ஒரு நடிப்புங்கிறத தாண்டி அதில் வாழ்ந்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல பாராட்டு கொடுக்கணும் என்னை பொறுத்தவரை. நன்றி. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. வேற ஒன்றும் நம்ம குறையில அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்.
ப்ரோ படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கா? ப்ரோ படம் ப்ரோ படம் சூப்பர். ஆதி செல்வராஜ் பண்ணி இருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நான் படம் எப்படி? படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பர். பக்காரா? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆனா படம் நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் அதான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். நல்லா இருக்கு. நான் படம் எப்படி? படம் அருமையா இருந்துச்சுண்ணே. சூப்பர் படம், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நான் படம் எப்படி? மாரி செல்வராஜ் அவருடைய படத்தை எப்பவுமே 4 படம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சேர்த்து நாங்கள் எதிர்பார்த்தோம். வாழையில டைரக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா சிறப்பாக வந்திருக்கு. எண்டெல்லாம் கலக்கி எடுத்துட்டாரு.